குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/1/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று அதிகாலை 3:19 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:32 வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று இரவு 7:39 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் மாலை 3:08 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2:32 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:32 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமைனாலே மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் செய்யலாம். இன்றைய தினம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி அருகம்புல் மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கிர பகவானும் அங்காரக பகவானும். கும்பத்தில் ராகு பகவான் சந்திர பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இன்றைய தினம் அதிக மதிப்பெண் பெற என்ன செய்யலாம்? ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு செல்கிறாங்க பசங்கள்லாம். அதே போல் பணம் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். படிக்கிற மாணவர்கள் அதிகம் மதிப்பெண் வாங்கிறதுக்கு தலை கீழே படிகாரக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கி தலைக்காணிக்கு உள்ளே வச்சுடுங்க. அதை வச்சுட்டு தூங்க சொல்லுங்கள். மறுநாள் அதை எடுத்து தலையை சுற்றி கொளுத்தி விட்டுருங்க. இது ஒன்று செய்யலாம். அதே போல் படிக்கிற அறையில் பச்சை கலர் பல்பு போட்டு விடுங்க. பசங்க ஒரு டேபிள் லேம்ப்லாம் வச்சுருப்பாங்க படிக்கிறதுக்காக, அந்த இடத்துல அதை வைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே புதன் ஓரையில் பச்சை கலர் பேனாவில் ஞாபக சக்தி பெருகிறதுக்கு இந்த பதிகத்தை சொல்லி இதை எழுதலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி, நான் அதிக மதிப்பெண் பெற வேண்டும், நான் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுவிட்டேன். அதாவது எதையுமே பாசிட்டிவாக செய்யணும். பாசிட்டிவாக சொல்ல சொல்ல அது நமக்கு நிச்சயமாக நடக்கும். இது ஒன்று. இது படிக்கிற பிள்ளைகளுக்கு. சரி, வீட்டில் பண வரவு வரணும். இப்போ நிறைய பேர் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, இந்த கடை வச்சுருக்கிறவங்க, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பண வரவு வர்றதுக்கு என்ன பண்ணுங்க? புதன்கிழமையில் அதாவது காலையில் 6 to 7. இது எப்பொழுதும் இருக்கிற ஓரை கணக்கு. ஆனால் சூரிய உதயத்தை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த கணக்கு பிரகாரம் என்ன பண்ணுங்கள்? ஒரு மஞ்சள் துணி எடுங்க, 3 1 ரூபாய் காயின் எடுங்க, அதில் ஒரு எலுமிச்சம்பழம் நடுவில் வைங்க, முக்கோணமாக வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அது நடுவில் புள்ளி இல்லாமல் வச்சுட்டு அது மேலே பச்சை கற்பூரம் போட்டு மூட்டையாக கட்டி கரெக்டாக அந்த சூரிய உதயம் கணக்கு வச்சுக்கோங்க. புதன்கிழமையில் காலையில் புதன் ஓரை வரும். அந்த நேரம் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும். சரிங்களா? அந்த நேரத்தில் உங்கள் வெளி வாசலில் இதை கட்டினீங்கன்னா
உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரும். செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்யுங்க. ஒரு புதன்கிழமை செஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை செய்ய 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 தொழில் விருத்தி, பண விருத்தி. இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்து சேர்ந்துடும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதே மாதிரி நல்ல லாபங்கள் இன்றைக்கி. தொழிலில் மேன்மை, வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கால்நடை துறையில் இருப்பவர்கள் மட்டும் இன்றைக்கி கவனத்தோடு இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி சந்திரன் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே மருத்துவர் அணுகி பார்த்துக்கங்க. அதே போல் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாகவும் வியாபாரத்தில் லாபங்கள் தருகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிரு. கிருத்திகை நட்சத்திரம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். உடன் இருப்பவர்களால் சில பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஒரு அடமண்டெல்லாம் தேவையில்லை, நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதேமாதிரி 2ல் குரு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க, விட்டு கொடுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும். கணவன் மனைவிடைய விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வியாபார அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி நல்ல ஒரு வரவு வருகின்ற ஒரு நாளாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருகக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் இன்றைய தினம் பரிசு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திர ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திர நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் முடிகின்ற ஒரு தன்மை. 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. தொழில் நல்ல விருத்தி அடையும். அதாவது தொழிலே இல்லாதவங்களுக்கு கூட 10ல் ஒரு பாவி இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தொழிலெலாம் நல்லா விருத்தி அடையும். ஆனால் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற அப்படின்லாம் போகாதீங்க. அதிலெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருங்க. உத்தியோகத்திலலாம் உயர்வு கிடைக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு தருணமும் இருக்குது. வேலைக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உறவினர்களை, அதாவது மதிப்புகள், உறவினர்கள் வருகை இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், சொந்த தொழில் செய்கிறவங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும்
வேகத்தோடு செய்யாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி செய்வது மிக மிக சிறப்பை உங்களுக்கு தரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திர முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி ஈடேறும். புனர்பூச நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தோன்றி மறைகின்ற ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு விஷயத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்றைக்கி செயல்படுவது மிகவும் நன்மை. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி அருகம்புல் 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திர பொறுமை தேவை. இன்றைக்கி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு இஞ்சி துண்டு அப்படி இல்லைன்னா தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல சந்திரனோட ராகு இணைந்து இருக்கிறதுனால ஒரு குழப்பம், ஒரு தேவையற்ற ஒரு எண்ணங்கள், தேவையற்ற சில விவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விரும்பிய காரியத்தை நினைத்ததைபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் உருவாகும். உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது நன்மை. நண்பர்கள் வட்டார விரிவடைய நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து போங்க. 7 சந்திரன் தான் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ராகுவோடு இருக்கிறதுனால அந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பூரம் நட்சத்திர கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி, தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தில் முயற்சி, அந்த முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். 7ஆம் வீட்டில் சனி இருக்குது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை தருகின்றதாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. உத்தியோகத்தில் வேலையில் ஒரு முக்கியத்துவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில திடீர் யோகங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க. உழைப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் தன வரவு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. அதிசய வடகிழக்கு அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திர நட்புகள் வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அதே சமயத்தில் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் கூடும். அதே மாதிரி 4ஆம் இடத்துலையே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கிரக சேர்க்கை இருக்குது. அதனால் உங்களுக்கு வண்டி வாகனம் இது புதுசாக வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபார தொடர்பு புதுசாக ஒரு வியாபார தொடர்பு வருது அப்படின்னு சொன்னால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி நண்பர்களால் உங்களுக்கு செலவினங்கள் கூடும். புதுசாக உங்களுக்கு யாராவது நண்பர்கள் தொடர்பு இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நன்று. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும், கவலையே படாதீங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தனம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பெரியோர்கள்லாம் ஆதரவு கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு வருகின்ற ஒரு தருணம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் மட்டும் கவனமாக இருங்க. உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பேச்சு வார்த்தைகள், சுப வார்த்தைகள், சுப நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் நல்ல ஒரு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க. கேட்டை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். திடீர் எதிர்பாராத தன வரவு இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். ஒரு புதிய தொடர்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. சகோதரர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிள்ளைகள்லாம் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் பொறுப்பற்றதனமாக இருந்தவர்கள்லாம் பொறுப்போடு இருப்பாங்க. வண்டி வாகன வசதியெல்லாம் மேம்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளாகவும், பாசம் நிறைந்த ஒரு நாளாகவும், தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்க. மனசில் இருக்கிற பாரம்லாம் குறையும். தேவையற்ற பிரச்சனைகள்லாம் விலகும். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. பேசினாதான் என்ன இருக்குன்றது வெளியில் வரும். அப்போ தான் மனபாரம் குறையும். குடும்பத்தில் அந்யோன்யம் கூடும். பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே போல் புதிய ஆடைகளில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உத்வேகம் ஏற்படும். அதே போல் புதியதாக ஒரு
நவீன மின்னணு கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை யோசித்து அந்த முடிவு எடுக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. திருவோணம் நட்சத்திரக்காக உத்வேகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. மனசில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2ஆம் இடம். அந்த குடும்பத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுகிறதுல சரி, வாக்கு கொடுக்கறதுல சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நீங்கள் வேகத்தை விட விவேகத்தோடு போவது நல்லது. வியாபாரத்தில் இழுபறியான சூழல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு உடலில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, இது சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது, ஊடகத்துறை, அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்குது. சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் இழுபறியான நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரம் புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பொறுப்புகளால் உடலில் சோர்வுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். வெளி உணவு எடுத்துக்கொள்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. கார உணவு எடுத்துக்காதீங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்னே தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆதாயமும் ஏற்படும். எதிலும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைக்கி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். மறதி இருக்கும். இப்போ உயர்ந்த விலையுயர்ந்த பொருட்கள் எதையாவது கழட்டி வச்சுட்டு மறந்துடாதீங்க. ஏன்னா எப்பொழுதுமே 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு இருக்கும்போது குழப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த குழப்பத்தினால எங்கேயாவது கவனம் தவறி வச்சுட்டு தேடாதீங்க. ஞாபக சக்தியோடு இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை வைங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார ஆதாயம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.